இன்னைக்கு முடவாட்டுக்கால் சூப் செய்ய போறோம். முடவாட்டுக்கால்ல நம்ம சுத்தம் பண்ணிக்க வைப்போம். இப்போ முடவாட்டுக்கால் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ கழுவிக்கலாம் சுத்தமா. இந்த முடவாட்டுக்கால் வந்து பாறை இடுக்குல இருந்து தான் கிடைக்குது. இது வந்து மண்ணுல இருந்து வர்றது இல்லை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முடவாட்டுக்கால் சூப்பு குடிச்சா, சூப்பு இல்லை பொடியும் செய்யலாம். இப்போ நம்ம முடவாட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முடவாட்டுக்காலை துருவிக்கலாம் இல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த முடவாட்டுக்கால் உங்களுக்கு பொடி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பொடி செஞ்சு போடுறேன். இப்போ நம்ம துருவிக்கின்னு இதை சூப்பு செய்யலாம். முடவாட்டுக்கால் இப்படி தான் துருவிக்கணும். ஆனால் இது எவ்வளோ வராது. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இது துருந்து தான். இது முடவாட்டுக்கால் வந்து நமக்கு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பொடிக்கு செஞ்சுக்கின்னு இப்போ நாங்கள் 3 பேருக்கு தான் செய்ய போகிறோம் இந்த சூப்பு. அதனால் கொஞ்சம் போதும் எனக்கு. மீதியை காய வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பத்தலாமா? இப்போது நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே சரியாகும். அதுக்கு தான் பேரே வந்து முடவாட்டுக்கால்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ தனியாவை போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கிக்குவோம். இந்த சூப் வந்து குடித்தோம்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரியே தான் இருக்கும். ஆட்டுக்காலா இது முடவாட்டுக்காலா சூப்புன்னு தெரியாது. அந்த அளவு டேஸ்டாக செமையாக இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் வந்து ஒரு சில ஊரில் சைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னுவாங்க. எப்படி வேணாலும் பேர் வச்சுப்பாங்க. இது வந்து குடிச்சோம்னா மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம முடவாட்டுக்காலை போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டது வந்து 3 பேருக்கு தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது ஆறி போச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதுகள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த முடவாட்டுக்கால் வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை. நம்ம நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும். இப்போ ரெடி ஆகிட்டோம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் தேவையில்லை. இப்போ வேணுன்றவங்க இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இடிக்கு இதுவாக இருக்குது, திப்பி திப்பியாக வருது அப்படின்னா வடிகட்டிக்குங்க. அப்படி இல்லை நாங்கள் அப்படியே குடிப்போம்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு இந்த சூப்பு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து கொரோனா டைமில் கூட நாங்கள் நிறைய செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து ஒரு மாதம் 48 நாளாக சாப்பிடுங்க இந்த சூப்பை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என் மருமக சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.